சிலைய காணுமா? ஆமா. அண்ணி, அது என்ன தங்கமா மரகதமா? யாராவது திருடிட்டு போறதுக்கு? ஐயோ, சிலை இப்படி காணாம போயிடுச்சே. எப்படி போச்சு, எங்க போச்சுன்னு தெரியலையே. எல்லாரும் வீட்ல இருக்கும் போது யார் எடுத்துட்டு போயிருப்பா? பெரியம்மா, என்னாச்சு? மாயா, மாயா, அந்த தாய் மகன் சிலைய காணோம். ஐயோ, அந்த சிலைக்கு பூஜை பண்றதுனாலதான் ஜீவா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. கடைசி பூஜையை முடிக்கும் போது ஜீவா வீட்டுக்கு வந்துருவான்னு நான் மனசார நம்பினேனே. இப்ப சிலைய காணுமே. எல்லாரும் கண்ணிலையும் மண்ணு தூவிட்டு எப்படி ஒரு திருட வந்து எடுத்துட்டு போயிருப்பான்? அண்ணி, வீட்டுக்குள்ள திருடன் யாரும் வந்து எடுத்துட்டு போன மாதிரி தெரியல. இதை யார் பண்ணாங்கன்னு நாம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஐயோ, யாருங்க இந்த திருட்டு வேலையை பண்ணிருப்பா? அத நீதான் சொல்லணும். நானா? இந்த வீட்டுக்குள்ள ஜீவா வரக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஏதாவது பண்ணிருப்பாங்க. அப்படி இந்த வீட்டுல நினைக்கிறவங்க யாருன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். உனக்கும் தெரியும் பார்வதி, யாரா இருக்கும்? என்னங்க நீங்க வீட்ல என்ன நடந்தாலும் எங்களை தான் சந்தேகப்பட்டு பேசுவீங்களா? இங்க பாருங்க, வீட்ல ஒரு விஷயம் நடந்தா அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யாரால நடந்துச்சுன்னு விசாரிக்கணும். சும்மா அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் எங்க மேலே கேஸ் எழுதிட்டு இருக்கீங்க. இதோ பாருங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வேணும்னா நீங்க போலீஸ்க்கு போங்க. அதெல்லாம் வேண்டாம், பேசாம இருங்க. என்ன பண்ணலான்னு நம்ம யோசிப்போம். காணாம போனது கடவுள் சிலை. அது நம்ம கிட்ட வரத்துக்கு ஏதாவது வழி கிடைக்கும். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? நான் இதைத்தானே நம்பிட்டு இருந்தேன். இப்ப நான் எப்படி கடைசி பூஜை பண்ணுவேன்? எப்படிங்க நம்ம ஜீவா வருவா? இந்த சிலை இல்லாம எப்படி எப்படி நான் பூஜை பண்றது?